இல்லை நிறைய என்னுடைய பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னையோட 4 வருஷம் 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க. இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துலேயும் அவங்க செஞ்சது என்னென்னா, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை. 10 நாளைக்கு ஒரு தான் திருநெல்வேலியில் தண்ணி வருது. கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் 10 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பில்லில் நீங்கள் கட்டுறீங்களா உங்கள் வீட்டம்மா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. வருஷத்துக்கு 6% கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த தொழில் ஆமாம், நல்ல கேள்வி. ஆனால் வந்து இப்படி ஏற்ற சொல்லலை. வருஷந்தோறும் உங்களை ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் உங்களை ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்க சொல்லலை. அதாவது வந்து பெண்கள் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை சில பேர் அரசியலுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பட்டன்கள்லாம் இருக்குது. பெண்களை முடிய பக்க சொல்கிறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம பட்டன் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்க சொல்லி 4 வருஷமாக எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி இந்த 7ஆம் தேதி மே 21ஆம் வருஷம் மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றாங்க. இன்றைக்கி 7, இன்றைக்கி அது 25ஆவது வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா 2.5 வருஷம் கழித்து கொடுத்தாங்க. இப்போது ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க 177வது அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. 50,000 டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் பெருமக்கள் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர். ஆனால் எதுவுமே இன்றைக்கி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்குது. சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி 2026 வெற்றிவேல் வீரவேல் இந்த ஆப்ரேஷன் நாம் செய்வோம். எப்படி எதுக்கு அழைப்பு? எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறேன். நான் வந்து இதுவரைக்கும் அவரோட நான் பேசலை. எனக்கு வேண்டியவர் தான். ஆனால் வேறு யாரும் பேசுனாங்களா எனக்கு தெரியல. நான் பேசலை. டெல்லியில் பாஜக தலைவரான உடனே பிரதமரை பார்த்தீங்க. அது கூட பாஜகவுடைய இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவை நீங்கள் சந்திச்சிங்க. அது குறித்து நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை. சிறப்பாக எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா பாஜகவோட தலைவர் ஜே.பி. நட்டா சந்திப்பு எப்படி இருக்கு? இல்லை, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய நட்டா அவர்கள் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில் தான் அந்த குண்டு துளைக்காத கார் அது மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம், டமடமான சத்தம் கேட்டுச்சு. வண்டி மூவ் பண்ண முடியல. இறங்கி பார்த்தோம். அது என்ன நடந்துன்னே தெரியல. அது இன்னைக்கு காலையில் பத்திரிகைகளோட பார்த்தேன். நம்ம டிஜிபி சங்கர் ஜுவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான்
அது வந்து டேமேஜ் ஆச்சு. நான் சொல்கிறேன், குண்டு துளைக்காத காருனாலே விஐபிக்கு மட்டும்தான் போகும். நாங்கள் உள்ள 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம், உண்மை தான், 100 கிலோமீட்டர் தான். அவங்க சொல்கிற மாதிரி 120 கிலோமீட்டர் வரல, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு தவறான தகவலை டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிபியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா அது 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள கார், 5 வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி, 5 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள வண்டினா கூட பரவாயில்ல, 15 வருஷத்துக்கு உள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு தொலைக்காத கார் தேவைப்படாது. அங்கேருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே, நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் வந்து இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருக்க பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னீங்க? யாரும் ஆயுதம் வேண்டக்கூடாது, அவ்வளோதான். யாருங்க யாருங்க இப்போ தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இனிப்பு தான், லட்டு வாங்கி தரோம். நல்ல விஷயம் தானே இது. அதாவது என்னென்னா, எந்த உயிரும் எங்கேயும் பாதிக்கக்கூடாது. அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது யூரோப்பாக இருந்தாலும், எந்த தனி மனித உயிர்களும் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பங்கம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயத்தான்.